எல்லாரும் தோத்துருவாங்கன்னு சொன்ன டிவிகே எப்படி ஜெயிச்சாங்க, டிஎம்கே எப்படி தோத்துது, என்னையும் உட்பட பெரும்பாலான ஆட்கள் இங்கே நம்பிட்டு இருந்த ஃபேக்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட், ப்ரிடிக்ஷன், அனாலிசிஸ் எல்லாம் எப்படி ஒரே நாளில் மாறிச்சுன்னு புரிஞ்சுக்கிறப்போ தான் நான் எக்கோ சேம்பர்ன்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி நம்புற அதுக்கு மேட்சர் ஐடியா, ஒப்பீனியன்ஸ், கான்டென்ட்டை சொல்கிற ஆட்களையும் சொல்கிற மீடியத்தையும் நம்மளை சுற்றி ஒரு பபுள் மாதிரி வச்சுக்கிறது தான் எக்கோ சேம்பர். நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து சும்மா ஆன்லைனில் சர்ஃப் பண்ணிருக்கப்போ எலெக்ஷன் பற்றின ப்ரெடிக்ஷன்ஸோ இல்லை சோஷியல் இஷ்யூ பற்றி கருத்தோ ஒப்பீனியன்ஸோ உங்கள் ஃபீல்டில் வரும். நீங்கள் அதை படிப்பீங்க, லைக் பண்ணுவீங்க, தள்ளிட்டு போயிடுவீங்க. திருப்பி நீங்கள் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஏற்கனவே லைக் பண்ண கருத்துக்கு சிமிலரான போஸ்ட் உங்களுக்கு காட்டும். இல்லை நீங்கள் எதோட எங்கேஜ் பண்ணீங்களோ அதுக்கு சம்மந்தமாகவே ஒரு போஸ்ட் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஒப்பீனியன்ஸையோ கருத்தையோ உண்மையாண்டு நம்புறதுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே இது உண்மை தான் அப்படின்னு பதிவிடும். ஏன்னா நீங்கள் அது மாதிரியே ஒரு 200-300 போஸ்ட் பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, சோஷியல் மீடியா வந்து உங்களை எஜுகேட் பண்ணுற மீடியம் கிடையாது, அது உங்களை எங்கேஜ் பண்ணுற மீடியம். உங்களுக்கு வர கான்டென்ட் ஃபேக்சுவலாக கரெக்டான இருக்கணும், கரெக்டான ஒப்பீனியன்ஸ் தான் சொல்லணும்னு அது பார்க்காது. உங்களோட அட்டென்ஷனை அது இருக்க வைக்குதா அப்படிங்கிறதான் பார்க்கும். நீங்கள் சரியான விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதுலேருந்து ஷிஃப்ட் ஆக்கி நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான விஷயத்தை தெரிஞ்சுக்கிற இடத்துக்கு தள்ளுது. ஆன்லைனே ஒரு எக்கோ சேம்பர் தான். அந்த எக்கோ சேம்பருக்குள்ளே நமக்குள்ளே ஒரு பபுள் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அந்த பபுளுக்குள்ளே வர இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபேக்ட்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸை மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு இருந்துட்டு கல அரசியலில் என்ன நடந்ததுன்றதை நம்ம மறந்துட்டோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் ப்ரீ எலெக்ஷன் நடத்தப்பட்ட எல்லா பப்ளிக் ஒப்பீனியன் வீடியோ எடுத்து பார்த்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நாங்கள் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இது நம்ம பபுளுக்குள்ளே வரவே இல்லை. வந்தாலும் நமக்கு ஏற்கனவே கம்ஃபர்டிங்கான ஒப்பீனியனை தான் இந்த பபுள் நமக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை, மக்களை அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை ஏற்றுக்காம அவங்க எந்த அளவுக்கு உன் கருத்தோட ஒத்து போகிறாங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸோட அவங்க அக்ரி பண்ணிக்கிறாங்கன்ற ரேஷியோவில் தான் நீ அவங்களை வச்சு பார்க்குற. உங்கள் பபுளுக்குள்ளே ரொம்ப கரெக்டாக இருக்கிற விஷயம் வெளியில் இருக்கிறவங்க என்னடா இவன் லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கலாம். ரேஷனலாக இருக்கிற ஆட்களுக்கு டிவிகே ஆள் ஜாம்பியாக தெரியலாம். டிவிகே ஜாம்பிக்கிட்டே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தோணலாம். இந்த எக்கோ சேம்பரோட உண்மையான பெரிய பிரச்சனைனா இது மிஸ்இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணுறதை தாண்டி பீப்புளை பிரிச்சிடும். நான் இருக்கிற ஆன்லைன் ஸ்பேஸ்லேயே ரேஷனல் ஐடியாலஜி பேசுகிறவங்களாம் அவங்களுக்கு சுப்பீரியராக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரையும் இவங்கெல்லாம் தற்கொலையாக பார்க்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அது அவங்களுக்கு மொத்தமாக ஜட்ஜ் பண்ணல. ஆனால் இவங்கெல்லாம் ஏதோ டாப் பண்ணுற மாதிரியும் இவங்கெல்லாம் எல்லாம் தற்கூரின்ற மாதிரியும் ரேபிள் பண்ணுற இடத்துல தான் இந்த எக்கோ சேம்பர் பீப்புளை பிரியுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பீப்புள் கூட எங்கேஜ் பண்ணுங்க. அவன் ஸ்டூப்பிடாக எது சொன்னால் கூட அவன் என்ன சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. மேபி அவங்ககிட்ட ஒரு வேலையான பாயிண்ட் இருக்கலாம், உங்களுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் எக்கோ சேம்பர் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தே இருக்கும். அதை தாண்டி அவன் வெளியிலேருந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறப்போ உங்களுக்கு பதில் தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. பைத்தியக்காரத்தனமாக ஒருத்தன் பேசுனா கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ரேஷனாலிட்டி அவனுக்கு புரிகிற மாதிரி அந்த விஷயத்த சொல்கிறதுல தான் எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு அது புரிய வைக்கிறது தான். உங்களுக்கு ஒரு கருத்து தெரியுன்றதுனால நீங்கள் நான் தான் ஒஸ்தின்னு நினைக்கிறதுல எங்கடா ரேஷனாலிட்டி இருக்குது? இது ஜஸ்ட் டிவி டிஎம்கே மேட்டரை பற்றி கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்கள் மொத்த லைஃப்மே ஒரு எக்கோ சேம்பர் தான் நீங்கள் வாழ்ந்துன்னு இருப்பீங்க.